சிக்னல்ல ரெட்டு போட்டான்னா போக கூடாதுன்னு அர்த்தம். ஆனா காதோரம் ஒயிட் போட்டான்னா போக போறோம்னு அர்த்தம். விடு பெருசு போ பெருசு. அழகா சார் 3 நாள் முன்னாடி சூப்பர்மேனோட அஃபிஷியல் டீசர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு ஒரு தாறுமாறான சம்பவம்னு சொல்லலாம். அண்ட் வேர்ட் ஆஃப் மவுத்துமே செம்ம பாசிட்டிவ் தான் வந்திருக்கு ஃபேன்ஸ் மத்தியில். அண்ட் அதே மாதிரி நிறைய பிரேக் டவுன் வீடியோஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நார்மலான பிரேக் டவுன் வீடியோவாக இல்லாமல் இந்த டீசரோட அனலைசனை தாண்டி இந்த டீசர் வந்ததுக்கப்புறம் அந்த ஃபேன்ஸ் மத்தியில் அந்த வேர்ட் ஆஃப் மவுத் எந்த அளவுக்கு இருக்குது, அந்த மூவிக்கு இது எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ண போகுது அப்படிங்கிற சின்ன அனலைசனையும் சேர்த்து தான் பார்க்க போகிறோம். ஸோ லென்த்தியாக இருக்காது, ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட் நம்மளுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ ஸ்கிப் பண்ண ஃபுல்லாக பாருங்கள். திஸ் லேஸ் ரிவர். வெல்கம் டு மை யூடியூப் சேனல். சொல்லணும்னா இந்த படத்தை டைரக்டரான நம்ம ஜேம்ஸ் கனுக்கு இருந்த ஹேட்டை நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. அவ்வளோ பெரிய ஹேட்டர் உலகமே ஒன்றா சேர்ந்து அவர் அடிச்சிட்டு இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். சம்மந்தமே இல்லை. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக திரும்பி வந்து இந்த படத்து மேலே ஒரு சின்ன ஹைப் பில்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஜேம்ஸ் கன் டீஸ் பண்ண அந்த படத்து மேலே ஒரு நல்ல ஹைப் பில்டாக இருந்துச்சு. அண்ட் இந்த டீசர் இப்போ ரிலீஸ் ஆயிருந்துச்சு. இந்த ஹைப்பை இந்த டீசர் என்ன பண்ணி கேட்டீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவாக தான் மாற்றிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஈவன் எத்தனை பேர் இந்த ஜேம்ஸ் கன்னை ஹேட் பண்ணி இருந்தாலுமே கூட இந்த டீசர் பார்த்ததுக்கப்புறம் படத்துக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தா பார்க்கலாமே அப்படிங்கிற மாதிரி தாட்ஸ் நிறைய பேருக்கு வந்திருந்திருக்கலாம். அப்படி ஒரு டீசர் கிட்ட தான் இது ஃபுல் அண்ட் ஃபுல் அமைச்சிருந்தாங்க. அண்ட் இந்த ட்ரெய்லர் ரிலீஸ் ஆன ஒரே நாளில் கிட்டத்தட்ட 250 மில்லியன் வியூஸ், அதாவது 25 கோடி பேர் இதை பல அதாவது இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், யூடியூப்னு சொல்லி எல்லா சோஷியல் மீடியா கணக்குலையும் பார்த்துருக்காங்க. இது வந்து போத் டிசி அண்ட் வேர்னர் ப்ரோஸோட ஹிஸ்ட்ரியிலேயே ஹையஸ்ட் வியூடு ட்ரெய்லர் டீசர் அந்த மாதிரி சொல்லலாம். அவ்வளோ பெரிய டீசராக அது அமைஞ்சிருந்து. இதுக்கு முன்னாடி ஐ திங்க் ஜோக்கர் ஃபோலியோ டெக்ஸ் அதுதான் 167 மில்லியன் அந்த டீசர் தான் டாப்ல இருந்துச்சு. இப்போ 250 மில்லியன், கிட்டத்தட்ட 80 மில்லியன் டிஃபரன்ஸில் அடிச்சு தூக்கி அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பு தான் பெற்றுக்கு டீசர். படம் இந்த அளவுக்கு வரவேற்பு நல்லா தான் இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு ஒரு சமயம் பண்ணிக்கிற சமயத்தில் இந்த டீசரோட பிரேக் த்ரூ சில சமயங்கள் பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் நல்லா தான் இருந்துச்சு. முக்கியமாக சொல்றது ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் இருக்காங்க. இந்த கிரிப்டோ கேரக்டர் காட்டாதான் இருக்கட்டும், நம்ம நேத்தன் இன்ஃப்ளூயன்ஸோட கிரீன்லேண்டன் கேரக்டர், ஹாக்கல் கேரக்டர், இந்த மாதிரி சொல்லிட்டு ஏகப்பட்ட நம்பர் ஆஃப் கேரக்டர் இதில் அப்பியர் ஆகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஒரு A4 ஷீட் வாங்கி, அதாவது அடிஷனல் ஷீட் வாங்கி எழுதுகிற அளவுக்கு ஒரு பெரிய நீண்டமான கேஸ்ட் லிஸ்ட்டு தான் இருக்கும். ரிக் ஃப்ளாகாக இருக்கட்டும், மிஸ்டர் டெரிஃபிக்காக இருக்கட்டும், பீரி வெயிட்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியாத கேரக்டர்ஸுமே அதில் அப்பியர் ஆக தான் போகிறாங்க. பட் சூப்பர்மேனுக்கு கனெக்டான கேரக்டர் தான். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்களை வச்சு ஃபுல்லாக முழு பண்ண ட்ரை பண்ணும்போது இதுலேயுமே ஒரு சின்ன நெகட்டிவிட்டி, அதாவது ஒரு ஹேட் ஸ்பெட்டாக தான் ஆரம்பிச்சது. இவ்வளோ பேர் கூட்டுறாங்க. அதாவது என்னன்னா ஜேம்ஸ் வந்து சொல்லியிருப்பாரு, இந்த ஒரு கேமியோ ஃபில்ட்டுங்கிறதே மக்களை ஏமாத ஒரு விஷயம் பேசிட்டு இருந்தக்கூடிய அவனே ஒரு கேமியோ வச்சு அவன் படத்தை ஓட ட்ரை பண்ணுறானா, என்னடா அது அப்படிங்கிற மாதிரி கேட்டுருக்கும்போது அவரே சொல்லியிருந்தார் அஃபிஷியலாக, இது எதுவுமே கேமியோ கிடையாது. இதில் வரக்கூடிய எல்லா கேரக்டருக்குமே அந்த கேரக்டருக்கான டெப்த் இருக்கும், அந்த கேரக்டருக்கான ஒரு சின்ன நாட்டும் இருக்கும். எதுவுமே ஒரு கேமியோ காட்டணும், ஒரு சின்ன மொமெண்ட்டுக்காக ஆடிட்டு விட மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இத்தனை கேரக்டர், அதாவது 10-15 கேரக்டர் இந்த படத்தில் இருந்தாலுமே கூட கதை நம்ம சூப்பர்மேனை நோக்கி தான் நகரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த டீசர் அமைஞ்சிருந்துச்சு. முக்கியமாக சொல்ல அந்த டீசரில் நீங்கள் ஏகப்பட்ட கேரக்டர் பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டர் எல்லாமே நம்ம சூப்பர்மேனை சுற்றி தான் நகர மாதிரி இருக்கும். அந்த கேரக்டர் எல்லாமே பிகாஸ் அந்த ஸ்டோரியை நம்ம சூப்பர்மேன்ல ஸ்டார்ட் பண்ணலாம். பிகாஸ் ஒரு டைனோசர் மாதிரி ஒரு விஷயம், அதை கைஜுங்கிற சொல்கிறாங்க. ஸோ அந்த கைஜு கூட ஃபைட் பண்ணுற மாதிரி சிவட்ஸ்லாம் அமைஞ்சிருக்கு. ஸோ இது எல்லாமே உண்மை தேட்டரில் பார்க்கும்போது ரொம்ப நல்ல மொமெண்ட்டாக இருக்குன்னு சொல்கிறான். ஸோ டீசர்லேயே இந்த மாதிரி நிறைய மொமெண்ட்ஸ் இருக்குது. முக்கியமாக சொல்லணும்னா எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் ஷோ ஸ்டீலராகவோ இல்லை ஒரு செம்ம மொமெண்ட்டை கில் பண்ணி நம்ம மனசில் நிற்கக்கூடிய கேரக்டராக கிரிப்டோக்கு அந்த டாக் வந்து இருக்கலாம். முக்கியமாக அந்த சூப்பர்மேனை இழுத்துட்டு போகிற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் காட்டியிருப்பாங்க. ஸோ அந்த சீக்வன்ஸ் மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது படத்தில் தேவைப்படுகிற முக்கியமான சீக்வன்ஸில் ஒரு டேர்னிங் பாயிண்டாவோ ஒரு நல்ல ஷோ ஸ்டீல் பண்ணக்கூடிய சீக்வன்ஸில் வந்து இந்த கிரிப்டோ அமைஞ்சிட்டு போகலாம். ஸோ அதில் எனக்கு நல்ல எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. அண்ட் அதே மாதிரி என்னதான் இத்தனை சூப்பர் ஹீரோஸ் இருந்தாலும் இதில் வந்து நம்ம சூப்பர்மேன் அப்படிங்கிற ஒருத்தருக்காக தான் அந்த படத்துக்கே போகிறோம். அவரோட ஸ்டோரியில் தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் மட்டும் இல்லாமல் ஒரு புது யூனிவர்ஸ் பில்டாக இருக்குது. ஸோ அந்த ஸ்டோரி எப்படி இருக்குது அப்படிங்கிறதே நம்ம பார்க்க தான் போகிறோம். ஸோ அதுக்கான ஒரு டீல் ஸ்டோரி சொல்கிறதுக்காக இவ்வளோ கேரக்டர் யூஸ் பண்ணியிருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேம்ஸ் கன் சொல்லியிருக்காரு. அண்ட் அதே மாதிரி இந்த படத்தில் இருக்கக்கூடிய ஏகப்பட்ட சீக்வன்ஸ் வந்து எனக்கு அப்படியே அந்த மேன் ஆஃப் த ஸ்டீல் அந்த ட்ரெய்லர் கண்டிப்பாக ஞாபகப்படுத்துது. நீங்கள் வந்து அந்த சூப்பர்மேனோட அந்த சிம்பிள் போடுற அந்த ஃபிளாக் எடுத்து வச்சு அவருக்காக வேண்டதாக இருக்கட்டும். அண்ட் ஒவ்வொரு சீக்வன்ஸ்லையும் இவர் போய் ஒரு சின்ன பொண்ணை காப்பாற்றக்கூடிய சீக்வன்ஸாக இருக்கட்டும். அண்ட் மக்கள் ஏதோ ஒரு இப்போ பண்ணிட்டான்னு சொல்லி இவர் மேலே வெறுப்பை தெரிவிக்கிறதா இருக்கட்டும். அந்த மாதிரி சீக்வன்ஸ் எல்லாமே நல்லாவே தான் இருக்குது. ஸோ இந்த சீன் எல்லாமே நான் எதிர்பார்த்த மாதிரி ஒரு நல்ல பெர்ஃபெக்டான ரைட்டிங்கில் அமைஞ்சிருச்சு அப்படின்னா அவ்வளோதான். அதே மாதிரி இந்த ட்ரெயிலரில் முக்கியமான ஒரு விஷயமா இருந்தது, எனக்கு பிஜிஎம் பட்டுச்சு. இந்த பிஜிஎம் அதாவது பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து ரொம்பவுமே சோல்ஃபுல்லாக சூப்பராக இருந்துச்சு. இந்த பிஜிஎம் படத்தில் இருந்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. அந்தளவுக்கு இந்த பிஜிஎம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயமா சொல்லியிருந்தாங்க. அது என்னன்னா இந்த படம் எந்த ஒரு கேரக்டருக்குமே ஒரு இன்ட்ரோடக்ஷனாக இருக்காது. அவங்க இன்ட்ரோடியூஸே எப்போவே ஆகிட்டாங்க. ஸோ அவங்களோட ஒரு செகண்ட் லெவல் ஆஃப் லைஃப்பை தான் காட்டக்கூடிய ஒரு செகண்ட் ஸ்டேஜ் படமாக தான் இந்த படம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இந்த படத்தில் ஏதோ ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்து இவர் தான் சூப்பர்மேன், இவர் தான் கிரிப்டோலேருந்து வந்தார், இவர் தான் கிரீன்லேண்டர், இவர் இங்கேருந்து வந்தார், இவர் தான் அந்த ஹாக் கேர்ள் இங்கிருந்து வந்தாங்க, இவங்க வந்து அந்த மாதிரி யாரோட ஆரிஜின் ஸ்டோரியை சொல்லக்கூடிய ஒரு ஸ்டோரியாக இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்ம அவங்க ஆரிஜின் ஸ்டோரியெல்லாம் தாண்டி பூமிக்கு வந்ததுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஒரு செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்பை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி இந்த படத்தில் நீங்கள்
யூஸ்வலாக நம்ம சில ஸ்டோரிஸ் பார்த்துருப்போம், அதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஒன்லைனர்ஸை மாற்றிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சூப்பர்மேன், கிளார்க் இந்த 2 கேரக்டருக்கு டிஃபரன்ஸை காட்டுறதுக்காக அந்த ஹேர் கட்லேருந்து ஹேர் ஸ்டைல் அண்ட் கண்ணாடி போட்ட ஸ்டைல் அண்ட் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், பாடி லாங்குவேஜ் மொத்தம் கொண்டு நம்ம டேவிட் கார்ன்சன் மாற்றிருக்காரு. அது எல்லாமே பார்க்கும்போது நல்லாவே தெரியுது. டீசர்ல இந்த அளவுக்கு மாடுலேஷன் தெரியும் போது படத்துலேயுமே அது இன்னும் பெட்டராக இருக்குங்கிறதா என்னோட நம்பிக்கை. அண்ட் அதே மாதிரி இந்த ட்ரெயிலரில் நீங்கள் ஏகப்பட்டு பார்த்துருக்கலாம். ஜேம்ஸ் கனோட பேரை பார்த்துருக்கலாம், டிசி ஸ்டுடியோஸோட லோகோவை பார்த்துருக்கலாம், ரிலீஸ் டேட்டு அண்ட் இந்த ஐமேக்ஸில் ரிலீஸ் ஆக போதுங்கிற மாதிரி அந்த ரேஷியோ எல்லாத்தையும் பார்த்துருக்கலாம். ஒரு விஷயத்தை தவிர சூப்பர்மேனோட டைட்டில் கார்டு மட்டும் இந்த படத்தில் இருந்திருக்காது. அதை நீங்கள் பார்த்தீங்களா? இருந்திருக்காது. பிகாஸ் அது இந்த ட்ரெயிலரே இல்லை, அது ஒரு டீசராக தான் கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ லைக் கொஞ்சம் அவசரமாக ரிலீஸ் பண்ண மாதிரி தான் ஃபீல் ஆகுது இதெல்லாம் பார்க்கும்போது. பட் ஆனால் இந்த ஒரு டைட்டில் எந்த ஒரு ட்ரெயிலர்லையுமே காட்டாமல் டேரெக்டாக படத்தில் காமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மேபி அதில் ஏதாவது ஒரு சர்ப்ரைஸும் இருக்கலாம் நான் நினைக்கிறேன். அதே மாதிரி புது டிசி ஸ்டுடியோஸோட இன்ட்ரோ பார்க்கறதுக்கு நான் ரொம்ப அதிகமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் அதே மாதிரி இந்த ஒரு படத்துக்கு நம்ம டிசி ஃபேன்ஸ் கிட்ட இருந்து மட்டும் இல்லாமல் மார்வல் ஃபேன்ஸ் கிட்ட இருந்து ஒரு நல்ல பாசிட்டிவ் வேவ் வரது என்னால் பார்க்க முடியுது. பாசிட்டிவ் வேவும் வரதான் செய்யுது. அண்ட் அதுக்கு முக்கியமான காரணமாக நம்ம ஜேம்ஸ் கன்னே சொல்லலாம். பிகாஸ் அவர் வந்து கார்டன்ஸ் ஆஃப் தி கேலக்ஸின்னு ஒரு ட்ரைலஜி எடுத்து கொடுத்துட்டு வந்திருக்காரு இல்லையா? ஸோ அந்த டீசர்லையுமே அதோட நேமை போட்டுருந்துருப்பாங்க. அதே மாதிரி எனக்குமே மார்வல் ரொம்ப பிடிக்கும் தான் செய்யும். பட் இருந்தாலும் நான் அந்த டிசியில் இந்த விஷயத்தில் பார்க்க தான் செய்கிறேன். பிகாஸ் ரெண்டுமே சக்ஸஸ் ஆனால் நிறைய சூப்பர் ஹீரோ மூவிஸ் கிடைக்கும், நிறைய கண்டென்ட் கிடைக்கும், நிறைய டிஃப்ரெண்டான ஜானர்ஸ் கிடைக்கும் இல்லையா? ஸோ அந்த ஒரு விஷயத்தினால நான் இந்த மூவிக்கு சப்போர்ட் பண்ண தான் செய்கிறேன். அண்ட் அதே மாதிரி சூப்பர்மேன் இஸ் ஃபேஸ் ஆஃப் சூப்பர் ஹீரோஸ் இல்லையா? ஸோ அவர் படத்துக்கு சப்போர்ட் பண்ணாமல் வேறு எந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ண போகிறோம்? அதே மாதிரி இந்த படத்தோட ட்ரீலர்ஸ் வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் அந்த சாக்சனோட மேன் ஆஃப் ஸ்டீல் அந்த படத்தோட கம்பேர் பண்ணலாம். அவரோட வே ஆஃப் மேக்கிங், அவர் சூப்பர்மேனை காட்சிப்படுத்தின விதங்கள் கூட கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஸோ அப்போ வரும்போது அதையும் நிறைய பேர் அடிக்கதான் செஞ்சாங்க. ஸோ அதெல்லாம் வேற கதை. பட் கம்பேர் பண்ணி பார்க்கணும்னா இது இவரோட ஸ்டைல், அது அவரோட ஸ்டைல். கம்பேர் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. இது வேற விதமான யூனிவர்ஸ் ஸ்டோரி எடுத்து நகர்றதுனால அதுக்கேற்ற ஸ்டோரி இருந்தாலே போதுமானதாக தான் எனக்கு ஃபீல் ஆகுது. பட் ஸ்டில் எனக்குள்ள அந்த கேள்வி இருக்க தான் செய்யுது. சூப்பர்மேனா ஹென்ரி கேவிலா, டேவிட் பண்ணரா, யாரோட உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறது கண்டிப்பாக கூட சொல்லிப்பாங்க. என்ன பொறுத்தவரைக்கும் கேட்டிங்கன்னா ஹென்ரி கேவிலோட ஒர்க்கை பெட்டர் தான் பண்ணியிருக்காரு, டேவிட் கார்ன்வெல்ஸும் அவரோட ஒர்க் பெட்டர் தான் பண்ணியிருக்காரு. ரெண்டு பேருமே ஒரு பெர்ஃபெக்டான சூப்பர்மேன் அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். உங்களுக்கு வீடியோவில் தான் இதுதான் நான் சில விஷயங்கள் சொல்லணும்னு நினச்சிருந்தேன். அண்ட் இந்த வீடியோவுமே நான் போட வேணும்னு நினச்சேன். ஒரு சப்ஸ்கிரைபர் ரொம்ப கேட்டிருந்தாரு, நான் அவர்கிட்ட நான் போடுறேங்கிற மாதிரி சொல்லியிருந்ததுனால அருண் ப்ரோக்காக நான் இந்த வீடியோ போட்டிருந்தேன். எனக்கு இதில் பிரேக் டவுங்கிற மாதிரி பெரிய விஷயங்கள் இருக்காது. பிகாஸ் ஏன்னா நான் வந்து இந்த டிசி காமிக்ஸ் வந்து அவ்வளோவா ஃபாலோ பண்ண மாட்டேன். இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி தான் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கணும்னு ஒரு பிளான் வச்சிருந்தேன். இனிமேல் தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஏதாவது தோணுச்சுன்னா அதை பற்றி ஒரு தனியாக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு என்னால் தெரிஞ்ச அளவுக்கு அந்த ட்ரெயிலர் வந்ததுக்கப்புறம் என்னால் சம்பவம் பண்ணியிருக்கேன். அண்ட் அதோட வேர்ட் ஆஃப் மவுத் ஆடியன்ஸ் கிட்ட எந்த அளவுக்கு இருக்குது, அண்ட் அந்த படத்துக்கு வரவேற்பு அதிகமாக இருக்குது கம்மியாக இருக்குது அப்படிங்கிற விஷயங்களை வச்சு நம்ம டீல் பண்ணியிருப்போம். அதே மாதிரி சின்ன பிரேக் டவுன்ஸ் எனக்கு சின்னதாக தெரிய பண்ண சில விஷயங்களை மட்டும் பேசியிருந்திருப்பேன். இது பிரேக் டவுனெல்லாம் சத்தியமாக ஃபீலாக இருக்குது. பிரேக் டவுன் சொல்லி நான் பிரேக் டவுனுக்கு எடுக்க மாட்டேன். இது ஒரு சின்ன அந்த ட்ரெயிலர் பற்றின ஒரு தாட்ஸ் ரியாக்ஷன் மாதிரியான ஒரு வீடியோன்னு வச்சுக்கோங்க. அதை பொறுத்து இந்த வீடியோஸ் பற்றி ஏதாச்சும் கண்டிப்பாக கமெண்ட் சொல்லியிருப்பாங்க. இந்த வீடியோஸ் ஃப்ளாஸ் இருந்தால் அதை கண்டிப்பாக சொல்லிட்டு போங்க. அடுத்த வீடியோவில் திருத்தி ட்ரை பண்ணுறேன். இந்த கமெண்ட் இதுக்கு மேலே இழுக்க விரும்பல, கண்டென்ட்டும் இல்லை. ஸோ இதோட முடிச்சுக்கலாம். நான் வழக்கமாக சொல்ல டைலாக் கூட முடிச்சுக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்காக சந்திக்கிறேன். லேஜரி ஷைனிங் ஆஃப் டாடா, பாய்.